இன்றைய வானிலை தகவல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 5ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில், மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 6ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளில் 5ஆம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள், இலங்கை கடலோரப் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 6ஆம் தேதி ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 7ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 8ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்த மழையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் கன முதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அரபிக்கடல் பகுதிகளில் 5ஆம் தேதி லட்சத்தீவு பகுதிகள், கேரளா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கர்நாடகா கடலோர பகுதிகள், மத்திய அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 6ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை லட்சத்தீவு பகுதிகள், கேரளா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 8ஆம் தேதி லட்சத்தீவு பகுதிகள், வடக்கு கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 9ஆம் தேதி லட்சத்தீவு பகுதிகள், வடக்கு கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறது. வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை துண்டியில் 37.1 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு கோயம்புத்தூர் மாவட்டம் 15 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PTO, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி 18 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மேல்பவானி 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PAP, தேனி மாவட்டம் பெரியார், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம்
தாலுகா அலுவலகம் பந்தலூர் 7 செமீ பதவியுள்ளது. தேனி மாவட்டம் தேக்கடி 6 செமீ பதவியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம் தலா 4 செமீ பதவியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், நீலகிரி மாவட்டம் குந்தாப்பாலம், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை தலா 3 செமீ பதவியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, தேனி மாவட்டம் வீரபாண்டி, நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட் தலா 2 செமீ பதவியுள்ளது. திருவண்ணாமலை, திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம், தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை, புதுச்சேரி, தென்காசி மாவட்டம் சிவகிரி, கோயம்புத்தூர், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் தலா 1 செமீ பதவியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.